நக்ஷத்ரா வந்துட்டு அபூர்வா கிட்ட சொல்லிட்டுருக்காங்க, இதில் ககன் மேலே எந்த தப்பு இல்லை, இந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். அந்த வம்சி மேலே தான் தப்பு, தப்பாக நடந்துக்கு பார்த்துருக்கான். ககன் அடிச்சதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, நீங்கள் அவனை சாரி கேட்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அவன் வேணே கல்யாணத்தை நிறுத்தணுன்னு தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வம்சி பண்ணதான் தப்புன்னு நக்ஷத்ரா பேச, நீ எதுக்கு இதிலெல்லாம் இது பண்ணுற, எனக்கு தெரியும் என்ன பண்ணுன்ட்டு, நீ கம்முன்னு போய் அப்படின்னு கோவமாக வந்துட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் நக்ஷத்ராவும் அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இங்கே கரெக்டாக தண்ணி அடிச்சிட்ருக்கிறாரு செடியோட அப்பா கிருஷ்ண பிரசாத். அப்புறமா நீ வாடா அவன்கிட்ட போய் பேசு, நீ போயிட்டு ககன்கிட்ட நீ சொன்னால் அவன் கேட்பான்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு நடக்க போகிறத யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க அண்ணங்கிட்ட போயிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னோடனே ககன் வந்துட்டு பலார்னு அடிக்கிற மாதிரி கோவமாக யோசிச்சு பார்க்குறாரு. ஐயோ அண்ணா அடிப்பாரே, நான் வரலப்பான்னு சொல்கிறாங்க. இப்படி தயவு செஞ்சு வாடா, எனக்கு பயமாக இருக்குது, என்னை பார்த்தாலே இது பண்ணுவாங்க, இது பண்ணுவான், கோவப்படுவான், நீயே வந்தனா கொஞ்சம் இதுவாகும்ல வான்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி உட்கார சொல்லிடுவார். ஆனால் உட்கார மாதிரி உட்காந்துட்டு இவர் கார் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் செடி இறங்கிட்டாரு. என்னை மன்னிச்சிடுங்கப்பா, அப்பா அண்ணன் கோவப்படுவான்னு சொல்லிட்டு இறங்கி விட்டுறாங்க. அப்புறம் இவர் மட்டும் போய் வீட்டு வாசலில் நிற்கிறாரு. கரெக்டாக பூர்ணியா அவங்க அம்மாவும் எங்கேயோ போகிறதுக்காக வராங்க. இவங்களை பார்த்தோன்னே அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. ககன் பின்னாடி வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இவரை பார்த்தோன்னே இந்த ஆள் எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கம்மா, தேவையில்லாத ஆளுங்க யாருன்னா எங்கன்னா வீட்டு வாசலில் வந்து இருந்தால் நம்ம எதுக்கு இது பண்ணோன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு போக, ககன் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நிற்க சொல்லி, என்னையா எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு இந்துக்கு வந்துட்டு என் மேலே தான் உனக்கு கோவம் தெரியும், பசங்க மேலே இருக்காதுன்னு தெரியும். இந்துக்கு எப்படியோ ஒரு சம்மந்தம் நிச்சயமாச்சு, ஆனால் நீ அந்த மாப்பிள்ளையை அடிச்சுட்ட, அதனால் அவங்க கோவத்தில் இருக்கிறாங்க. நீ மன்னிப்பு கேட்டால் தான் வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நடக்காதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீ தான் எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவன் பண்ண தப்புக்கு அப்படியே விட்டனேன்னு சந்தோஷப்படு. பொண்ணுக்கிட்ட வந்துட்டு தப்பாக நடந்துக்க பார்த்துக்கான், தனியாக கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னா, அசிங்கமாக இல்லை உனக்கு, நீ எல்லாம் ஒரு அப்பனா இதை சொல்கிறதுக்கு, கல்யாணம் ஆகலைல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண, இதெல்லாம் ரொம்பவே தப்பு. நீ உண்மையிலே அப்பனா இருந்தனா நீ அதை விட்டுட்டு வேறு மாப்பிள்ளையை பார்த்து உன் பொண்ணு கட்டி வை, நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு கோவமாக சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளோட பூமி பார்த்துட்ருக்குறாங்க ஒரு பக்கம். அப்புறம் அவர் சோகமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் பூமி வந்துட்டு அங்கிள் மன்னிப்பு கேட்க சொல்கிறது நியாயமானு கேட்குறாங்க. எனக்கு வேறு வழி தெரியலமா, அங்கிள் எல்லாம் வந்துட்டு அந்த வம்சி பண்ண தப்பை கூட வந்துட்டு பெருசாக பார்க்கல, இவன் இது பண்ணனால தான் வந்துட்டு இந்த கல்யாணம் நிற்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட்டி என்னால் நினச்சி இப்போது வந்துட்டு அவனால் நிற்கிற மாதிரி பேசுகிறாங்க, அதனால தான் அவன் மேலே பழி வந்திருக்கிறாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதனால் ஒன்றும் சொல்ல முடியாமல் பூமி அங்கேருந்து வராங்க. அப்புறம் பூமி ஜூஸ் போட்டு வந்துட்டு இவங்களுக்கு ககன் கொடுக்குறாங்க. அங்கிள் கேட்டது தான் தப்பு, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், தப்பாக நடந்துக்கு பார்த்தவன் அவனுக்கு போய் எதுக்கு கட்டி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா ஜூஸ் கொடுக்க ககன் குடிச்சிட்டு நீ எதில் இதை போட்டேன்னு சொல்லி கேட்க, பால் ஊற்றி தான் ஜூஸ் போட்டேன்னு சொல்கிறாங்க. ஐயா நீ போட்டிருக்குது மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அப்புறம் நான் வேறு போட்டு தரேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஜூஸ் குடிக்கிற ஆசையே இனிமேல் விட்டுச்சு, இனிமேல் ஜூஸே குடிக்க மாட்டேன் போ அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிடறாங்க. என்னடா இது, அவர்கிட்ட போகலான்ற நேரத்தில் க்ளோஸ் ஆகலான நேரத்தில் இப்படி ஏதாவது ஒன்று சொதப்பி இப்படின்னு புலம்பிக்கிட்டே பூமி போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு வீரா வந்து சம்மந்தி வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு கல்யாணம் வேலைன்னு கேட்க, ஏம்மா அந்த பையன் அடிச்சுட்டு போயிருக்கான், அதுக்கு மன்னிப்பு கேட்டாதாம்மா கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்ல, அதனால் வீரா அப்செட் ஆகிறாங்க. எவ்வளோ கெஞ்சியும் அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. அவன் வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நேராக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனீங்களா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் வந்து அவன் பண்ணது தான் தப்பு, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவன் பண்ணதும் கரெக்டு தானே, ககன் சொன்னதும் கரெக்டு தான், இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை நம்மளுக்கு தேவையான்னு சொல்லி கேட்க உடனே எல்லாருமே கோவமாயிடுறாங்க. இந்து கடுப்பாவை, ஆமாம் அண்ணன் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சரி ஒரு பக்கம் சொல்ல, நீ வாய முடின்னு 2 பேருக்குள்ளே சண்டையாகுது. வீரா வந்துட்டு கோவமாயிட்டு, போதும் நிறுத்துங்க, கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு தெரியல, நீங்கள் வேறு சண்டை போட்டிருக்கீங்க, அவன் ஏன் இப்படி பண்ணுறான், நம்ம குடும்பத்தில் கல்யாணமே நடக்கதான் பண்ணிடுவோம் பொழுது அப்படி இப்படின்னு இது புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இதே எல்லாத்தையும் அங்கே வந்த பூமி வந்துட்டு கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு நேராக கீழே வராங்க சோகமாக. அப்போது சந்திரன் அவங்க அப்பா வராரு, பார்த்துட்டு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் டான்ஸ்க்கு வந்துட்டு அபூர்வா தூங்கிட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு மிச்சம் எல்லாருக்கும் சொல்லித்தான்னு சொல்கிறாங்க. கல்யாணமே நடக்குமா இல்லையான்னு எல்லாரும் மேலே பேசிகிட்டு இருக்காங்க அங்கிள் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா, ஒரு வேளை அந்த ககன் கட்டி மன்னிப்பு கேட்கல, அவனை எப்படி கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது அப்பாவா அப்படின்னு சொல்ல, இல்லை அங்கிள் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஏமாற்றிடுறாங்க. அப்புறம் அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே அங்கேருந்து போகிறாரு. அப்புறம் எங்களை இவ்வளோ கஷ்டப்பட விட்டுட்டு யாருமே தூங்காமல் கொள்ளாமல் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கியா, உனக்கு இதுக்குன்னு நேராக வந்துட்டு அபூர்வா கிட்ட வராங்க. வந்து தண்ணி மூஞ்சில் ஊற்றுறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஷாக்காகி, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவேன்னு அடிக்கிறது கையை ஊங்கிட்டு வர, கையை தட்டி விட்டுறாங்க. இங்கே பாரு,
இப்போ கல்யாணமே நடக்குமோ இல்லைன்னு எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. நீ தான் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசி ஒழுங்கா அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி நடத்த வைக்கணும்னு சொல்கிறாங்க. நான் ஏன் பேசணும், நானும் பேச மாட்டேப்பா, எனக்கு தெரியாது. அந்த ககன் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா அந்த மாப்பிள்ளைக்கிட்டன்னு சொல்ல, அவர் கேட்க மாட்டார், நீ தான் இதை நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது. இப்போ நீ நடத்தலை, இந்த ஃபோனில் இருக்க நீ பண்ணி வச்ச ஃப்ராடு தானே எல்லாமே வந்துட்டு அங்கிளுக்கு வந்துட்டு டேட்டா எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்க வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க நம்ம அபூர்வா. இந்த ஒரு ஃபோனை வச்சுட்டு தானே இது பண்ணிகிட்ருக்க, உனக்கு இருக்குடி அப்படின்னு கடுப்பாகிறாங்க. இந்த வேறு இந்த மாதிரி சீப்பாலாம் இது பண்ணிகிட்ருக்க, போயிட்டு ஒழுங்காக கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துகிற வழியை பாரு, புரியுதா அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டு சூப்பராக போகிறாங்க. அபூர்வா கேட்ட ஆள் தான் செம்மையாக வந்துட்டு வச்சு செய்கிறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இங்கே வீரா வந்துட்டு ககனோட அம்மாவை கோயிலுக்கு கூப்பிட்ருக்காங்க. என்ன விஷயம் என்ன கூப்பிட்ருக்கீங்கன்னு கேட்டோன்னா வீரா கோவமாக பேசுகிறாங்க. எங்களை வாழவே விட மாட்டிங்களா, எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கலாம், முதல் சம்பந்தத்தை உங்கள் வீட்டுக்கு வர வச்சிட்டிங்க, இப்போ ஏதோ என் பொண்ணுக்கு இதுவாகி வந்திருக்குன்னா அதையும் கெடுக்கிற மாதிரி உங்கள் பையன் போய் அவங்க மாப்பிள்ளையை அடித்து வச்சுட்டு வந்துட்டு இப்போ மன்னிப்பு கேட்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, நாங்கள் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது முடிவு பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு புலம்ப. அப்படியெல்லாம் இல்லைன்ற மாதிரி அந்த பையன் தப்பானவன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. இது கல்யாணம் தானே ஆக போகுது, உங்களுக்கு எதுக்கு, அந்த மாப்பிள்ளை அப்படி இப்படி தான் இருப்பாங்க, கல்யாணம் ஆக போடுறதுனால நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பையன் போய் மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி வீரா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.